ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். வாங்க இன்னைக்கு நம்ம மம்மு செல்லா யூடியூப் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா none other than மீஷோ ஹால் வீடியோ தான். குர்த்தி சாரீஸ் எல்லாம் கிடையாதுங்க, ரேண்டம் ஃபைன்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு 10 ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லானதாக தான் இருக்கும் உங்களுக்கும் நம் வீட்டுக்கும் எல்லாத்துக்குமே. அதுவும் இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டாக போட்டுடலாம். சரி, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நிறையா. அப்புறம் நம்மளோட ஸ்ரீ விஜயலட்சுமி ஜுவல்லர்ஸும் நம்மளோட இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அப்புறம் இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே யூனிக்காக இருக்கும். இதெல்லாம் நம்மளுக்கு நம்ம ரேட் காஸ்ட்லியாக தானே பார்ப்போம், பட் மீஷோவில் எப்போவுமே சீப்பாக தானே கிடைக்கும். அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவேன், தாராளமாக ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அப்புறம் இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா, இதுவும் மீஷோவில் எடுத்ததான் ஒரு சில்க் பிளெண்டு. கலரு இந்த க்ரீம் கலருக்கும் இந்த பிரிண்டிங்க்கும் எம்ப்ராய்டரி சீக்வன்ஸ் ஒர்க்குன்னு எல்லாமே கலந்து கொடுத்துருப்பாங்க. நல்லா ஒரு பக்காவான பார்ட்டி அண்ட் ஃபெஸ்டிவல் வேர்னே சொல்லலாம். நான் XXL தான் எடுத்தேன். எப்போ போல கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. நான் கொஞ்சம் டைட் ஃபிட் பண்ணணும். நெக்கும் கொஞ்சம் டீப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் லைட்டாக நான் ஆல்ட்ரு பண்ணிக்கிட்டேன்னா போதும். துப்பட்டா செம்ம சூப்பராக அழகாக இருக்கும். அப்புறம் இந்த நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் சண்டேலையும் ஆர்டர் போட்டிருக்கேன். இன்னும் அதெல்லாம் வரல, அதெல்லாம் அடுத்தடுத்து பார்த்தலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்றா பார்க்க போகிறது கண்டிப்பாக கிச்சனுக்கு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். ஆக்சுவலாக நான் புக் பண்ணிட்டு பார்சல் வந்தோன்னா என்ன இத்தினூண்டா இருக்குது, இன்னும் நல்லா பெருசாக வரும்னு எதிர்பார்த்தேன்னு பார்த்தா ஒரு க்யூட்டான ஒரு என்ன சொல்கிறது ஸ்ட்ரெயினர் ஜல்லடை, சில்வர் ஜல்லடை, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஜல்லடை தான். சூப்பராக இருக்குது. 250 ml கெப்பாசிட்டின்னு போட்டிருக்காங்க. நம்மளுக்கு அதே நான் கூட நினச்சேன் இது தண்ணி குடிக்கிற மது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, பட் அழகாக வந்தது. இதே தாராளமாக போதுங்க. நான் கூட ரொம்ப குட்டியாக இருக்கும்னு நினச்சேன், பட் யூனிக்காக அழகாக என்ன சொல்கிறது நல்லாவே இருக்குது. சூப்பராக இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்கிறனால நம்ம க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. நம்ம கழுவி தான் வைக்கணுன்ட்டு இல்லை, சும்மாவே நம்ம துணியில் தொடச்சி வச்சா. ஆக்சுவலாக இந்த ரீல்ஸ் பார்த்துட்டு தான் இதை புக் பண்ணினேன். நல்லா இருந்தது. அதாவது நம்ம பெரிய சல்லடையில் சலிச்சோம்னா சைடெல்லாம் கொட்டும், இதுனா நல்லா அதே இடத்துல மட்டும் விடுக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதே நேரம் ரொம்ப ரிஸ்க் எடுக்கவெல்லாம் இல்லை, கையில் மட்டும் அப்படியே ப்ரெஸ் பண்ணி கொடுத்தா போதும், அழகாக பொல விழுகும். இதில் என்ன மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சைஸ் தான் அவைலபிள். இப்போ நம்ம சாதாரண பிளாஸ்டிக் சல்லடையெல்லாம் 3 சைஸ் கொடுப்பாங்க இல்லையா, ரொம்ப ரவை மாதிரி விழுதுருக்கு, ரொம்ப நைஸாக விழுதுருக்கு, அப்புறம் மீடியமாக விழுதுருக்கு அந்த மாதிரி. பட் இது வந்து ஒரே சைஸ் தான் பாருங்க, அந்த இதுதான். அதனால நம்மளால வேற சைஸ் எல்லாம் மாற்றவே முடியாது. அது ஒன்று தான். மற்றபடி ரொம்ப அழகா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லானதாகவே இருக்கு. ரொம்ப கொட்டாமல் சுற்றியும் கொட்டாமல் இருக்கும் அந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கெல்லாம் ரொம்ப தேவையான ஒன்று. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங்கே வந்து ஒன்று இத்தினூண்டு ப்ராடக்ட்டுக்கு அவ்வளோ பெரிய டப்பா கொடுப்பாங்க. பட் இது வந்து இந்த டப்பாக்காக இந்த பேக்கிங்கை செஞ்சாங்களா, அவ்வளோ பர்ஃபெக்ட். அங்கே பாருங்கள் ஃபிட்டிங்காக இருக்கும். எடுத்து பார்த்தா என்னென்னா இந்த கால் வெடிப்புகளை எல்லாம் இது பண்ணுற ஒரு ரோலர் மாதிரி இருக்கும். நல்லா இருக்குங்க. பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வரைக்கும் எங்கள் வீட்டில் நான் எனக்குன்னு மட்டும்தான் வாங்கினது. ஆக்சுவலாக மம்மு வந்து என் பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு புக் பண்ணது, பட் வந்ததே லேட் ஆகிடுச்சா, அதனால் இப்போ போட வேண்டியதாக இருக்குது. இதில் வந்து 2 ரோலர் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து சாஃப்ட்னர், ஒன்று வந்து நல்லாவே ரப் பண்ணுறது. நம்ம இந்த சாண்ட் பேப்பர் எல்லாம் இருக்கும்ல, அதே மாதிரி தான் அந்த ரோலர் இருக்கும். அதை நம்ம ஃபிட் பண்ணிக்கிட்டோம்னா சார்ஜ் போட்டுக்கணும். அந்த கேபிள் கொடுத்துட்றாங்க. நம்ம ஃபோனோட இதுலேயே வந்து சார்ஜ் போட்டு இது பண்ணிக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவர் to 3/4 மணி நேரம் சார்ஜ் போட்டிங்கன்னா கண்டினியூஸாக ஒரு 10 மினிட்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கூட பயந்துட்டு காலை நீட்டவே மாட்டேனேன். பட் மம்மு இல்லைம்மா வாங்க ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சாஃப்ட்லேயே ட்ரை பண்ணலாம். நிஜமாக சொல்கிறேன், என்ன சொல்கிறது வலியெல்லாம் இல்லை. கொஞ்சம் புருன்னு ஒரு மாதிரி கூச்சமாக தான் இருக்குமே ஒழிய மற்றபடியெல்லாம் நம்ம பயப்படுற அளவுக்கெல்லாம் இல்லை. அந்த டெட் செல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணும். நம்மளுக்கு வெடிப்பு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ரெகுலராக செஞ்சுக்கிட்டே இருந்தேன்னா, ரெகுலர்னா டெய்லி இல்லை நான் சொல்கிறது, ஒரு வீக்லி ஒன்ஸ் 10 days ஒன்ஸ் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி நம்மளோட அந்த ஸ்கின்னே அந்த பாதம் இருக்கும் இல்லையா, குதிகால், அதே வந்து கொஞ்சம் சாஃப்டான மாதிரி இருக்கும். நம்ம இதை ரப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆலோவேரா ஜெல்லோ இல்லை எண்ணெயோ ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம ஸ்கின்னு. அப்புறம் இது வந்து இந்த கால் வெடிப்புக்கு மட்டும்தான், முகத்துக்கு அதுக்கெல்லாம் கிடையாது. நல்லா இருக்குங்க. அப்புறம் மம்மு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேம்மா அப்படின்னு சொன்னால்
அதாவது வெடிப்பு இருக்கிறவங்க மட்டும்தான் இல்லை, நம்ம நார்மலாகவே இந்த நகை கண் கிட்டையெல்லாம் பண்ணிக்கலாம். அந்த டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது நான் அமேசான்லாம் பார்த்தேங்க, 2000க்கு மேலே இருந்தது. சரி நம்ம அவ்வளோலாம் வாங்கி ட்ரை பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இப்படி தான் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். அதை ஃபிட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சார்ஜ் போட்டிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவர் 3/4 மணி நேரம் சார்ஜ் போடணும். நம்ம மொபைல் சார்ஜர் மாதிரியே தான் இருக்கும், கிட்டத்தட்ட அதுலேயே கொடுத்துருப்பாங்க சி டைப் பின்னு. அந்த கேபிளும் கொடுத்துட்றாங்க பாருங்கள். இப்படி ஃபிட் பண்ணிவிட்டு தேய்ச்சிங்கன்னா நீங்கள் அந்த லைட் வெளிச்சத்துலேயே பாருங்களேன், அப்படியே அந்த டெட் ஸ்கின் எல்லாம் பறக்கும், அப்படியே தூசி மாதிரி. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதுவும் 200 ரூபாய் சம்திங் தான், 200 250 அந்த ரேஞ்சு தான். பாருங்கள் அந்த வெளிச்சத்தில் உங்களுக்கு தெரியும் அப்படியே தூசி பறக்கிறது. நம்மளோட டெட் ஸ்கின்னு தான் அதெல்லாமே. கண்டிப்பாக மஸ்ட் ட்ரைனே சொல்லுவேன், தாராளமாக. கொஞ்சம் லேசாக புருபுருங்குமே ஒழிய மற்றபடி வேறு எந்த பயப்படுற அளவுக்கெல்லாம் இருக்காது. இது கண்டிப்பாக யூனிக்கான ப்ராடக்ட் தானே. இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ்லேயும் இன்னும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, வா இதெல்லாம் கூட இவ்வளோ ரேட் கம்மியாக இந்த மாதிரியெல்லாம் வாங்கலாமா. அப்புறம் உங்களுக்கு நீங்கள் ப்ரீப்ளீட் பண்ணுறவங்களா இருந்தால் அதுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸு, அப்புறம் டெய்லரிங் பண்ணுறவங்களா இருந்தால் அதுக்கு தேவையான யூனிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து வரும். அதுக்காக ஸ்டே டியூன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்துடலாமா. இதோட பையிங் லிங்க் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து நெல்மணி தோரன். அதை புக் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக நான் இன்ஸ்டா பேஜை பார்த்து ஒரு விவசாயிங்க அவங்கக்கிட்ட தான் நான் வாட்ஸ்அப்பில் கேட்டேன். 480 சம்திங் அந்த ரேஞ்சில் சொன்னாங்க. பட் நான் வாங்கிடலான்னு ட்ரை பண்ணேன். அதுக்குள்ளே நம்மளோட மைண்ட் ரீடிங் பண்ணுறது தானே இந்த இன்ஸ்டா யூடியூப்க்கெல்லாம் வேலை. பார்த்தா எனக்கு இது வந்துக்கிட்டே இருந்ததா, சரி சொல்லிட்டு மீஷோவில் பார்த்தா 280 சம்திங் தான் வந்தது. எனக்கு இது கொஞ்சம் குற்ற உணர்ச்சியாகவும் இருக்குச்சு, நம்ம விவசாயிங்கக்கிட்டேயே வாங்கியிருக்கலான்னு. பட் இதுவும் அவங்களோட இதே தானே, அவங்கக்கிட்டேருந்து வாங்கி தானே மீஷோ விற்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன இது. அப்புறம் ரேட்டும் அதே மாதிரி பாதிக்கு பாதி தான் இருந்தது. அதனால் சரி இதே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். ஆக்சுவலாக ஒரு 3 அடி வரைக்கும் இருக்குது நீளம், அழகாக வந்தது. கொஞ்சம் உதிர்ந்து தான் வந்தது நிறையான்னா. பட் கொஞ்சம் நல்லா என்ன சொல்கிறது, ரோட் சைடில் வீடு அந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா குருவிக காக்கெல்லாம் வந்து சாப்பிடும். எங்களது காம்பவுண்டு வீடுங்கிறனால குருவி எல்லாம் உள்ளே வராது. இருந்தாலும் நான் வாங்கி மாட்டிட்டேன். இது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. சரி, அந்த நடக்கிறப்பெல்லாம் அந்த நெல்மணியை வந்து நம்ம தலையில் படும், நல்லா இருக்கும், அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது. பட் எனக்கு அந்த ஒரு சின்ன இதுதான் மனசை அழுத்துச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்புறம் ஓகே. இது வந்து நீங்கள் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, ஒரு அழகான வாட்டர் கேன். இந்த மாதிரி ஒரு யூனிக்கான வாட்டர் கேன் அழகாக இருந்தது ரொம்ப. பட் என்னென்னா கொஞ்சம் அழுக்காக வந்த மாதிரி இருந்தது, அது ஒன்று தான் எனக்கு. இதில் 2 கலர் அவைலபிள் இருந்தது. வேன் மாதிரி இருந்தது. இதை இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா பாருங்கள், நிப்பிளோட வந்து இது ஒரு நல்ல ஏர் டைட் வாட்டர், ஒரு 1/2 லிட்டரே பிடிக்கும். அதுக்கு ஒரு ஹேங் பண்ணிக்கிற மாதிரி. ஆக்சுவலாக இது வந்து எங்கள் குட்டி தம்பிக்காக வாங்கினது. அப்புறம் அவர் இன்னும் வந்து வாங்கலை, அவருக்கு இன்னும் லீவ் விடலைன்னு சொல்லிட்டு இன்னும் வந்து வாங்கலை. அப்புறம் இதுலேயே இப்போ போய் பார்த்தா நிறைய டிசைன். பட் இந்த செல்லர்கிட்ட 2 கலர் இருந்தது, எல்லோ அண்ட் ப்ளூ மட்டும்தான். பாருங்கள், இந்த கையில் இப்படி மாட்டிக்கிட்டு தோளில் தொங்குக்கலாம். நம்மெல்லாம் ஸ்கூல் படிக்கிறப்ப இந்த மாதிரி வந்திருக்குமா, எவ்வளோ அழகழகாக இருக்குது பாருங்களேன். விளையாடவும் செஞ்சுக்கலாம், தண்ணியும் கொண்டு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக இருக்குங்க. அப்புறம் இந்த குட்டி பையனுக்கு ஒன்று வாங்கிட்டோம். அடுத்தது எங்கள் வீட்டிலேருந்து இன்னொரு குட்டி பாப்பா ஸ்கூலுக்கு போகுது, அதுக்கு இன்னொரு டிசைன் பார்த்து வச்சுருக்கேன், அதை வாங்கி கொடுத்துடணும். இது ரொம்ப ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வேணாம் சொன்னார் இனியன். அழகாக இருக்கு இல்லைங்களா, பாருங்கள். இதோட பையிங் லிங்க்கும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நல்லா இருக்குது. பிளாஸ்டிக்கும் நல்ல என்ன சொல்கிறது, நல்ல ஒரு குவாலிட்டியான பிளாஸ்டிக்னே சொல்லலாம். அந்த மாதிரி வந்திருந்தது. இதுலேயும் இப்போ நிறைய டிசைன், நிறைய கலர்ஸ் அவெல்லாம் அவைலபிள். பாருங்கள், நான் வேறு செல்லர்கிட்ட இருக்கிறதும் உங்களுக்கு லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். எல்லாத்தோட பையிங் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். பாருங்கள், அடுத்ததாக ஒன்று இந்த யூனிகான் வாட்டர் கேன் தான் பார்த்து வச்சுருக்கேன். இது யூனிகான் தானே, ஏன்னா அந்த குட்டி பாப்பாவுக்கு யூனிகான்னா ரொம்ப பிடிக்கும். யூனிகான் அப்படின்பா எங்கள் வீட்டு குட்டீஸு, அதனால் அதுக்கு அடுத்ததாக புக் பண்ணிடணும். இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துடலாமா. நெக்ஸ்ட்டு நிறைய என்ன வந்திருக்குன்னு பார்க்குறீங்களா. பட் நம்ம ஒன்று தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக என்ன வாங்கியிருக்கேன்னா ஃப்ரிட்ஜு கவர். வெறும் கவர் மட்டும்தான் வாங்கினேன். அந்த உள்ளே இருக்கிற ஹேண்டில் இதுக்கு, அப்புறம் அந்த இதுக்கெல்லாம் செல்ஃபுக்கெல்லாம்
இதெல்லாம் வாங்கலை. இது வந்து வெறும் ஃப்ரிட்ஜ் கவர். நல்லா இருந்தது, குவாலிட்டியாக ரொம்ப ரொம்ப ரேட் அஃபோர்டபுளாக இருந்தது. 90 rupees தான். வாட்டர் ப்ரூஃப் மாதிரி இருந்தது. அதனால் சரி இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். இந்த தடவை அந்த எம்போசிங்கான டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதனாலேயே புக் பண்ணேன். பாருங்கள் 90 rupees தான். ஆக்சுவலாக அந்த டைமிங் ஆர்டரப்போ நான் வாங்கினேன் 82 rupees என்னவோ தான். சூப்பராக இருக்குங்க, ஷைனிங்காக அந்த டிசைன் எல்லாம் எம்போசிங்காக அழகாக இருந்தது. சைடில் இந்த சைடு 3 பேக்கெட், அந்த சைடில் 3 பேக்கெட் இருக்கும். நம்ம எதுனாச்சும் வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்னே சொல்லலாம். நீங்கள் கிளாத்தில் வாங்கினீங்கன்னா கூட தண்ணி உறிஞ்சிரும். இது அப்படி இல்லை, நம்ம சும்மா தொடச்சி எடுத்தீங்கனாலே போதும், க்ளீன் ஆயிரும். எந்த அழுக்கும் இதுவும் படியாது. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்னே சொல்லலாம். பட் பிளாஸ்டிக் வாசம் தான். எதை வாங்கினாலும் இந்த விஜி மோந்து பார்க்குறது தான் ஃபஸ்ட்டு வேலையாக இருக்கும். இது கண்டிப்பாக அஃபோர்டபுள் ரேட்டுன்னே சொல்லுவேன். அப்புறம் இது வாங்கினதுக்கப்புறம் இன்னொன்று நான் ட்ரை பண்ணேன். சரி, அதை அடுத்த வீடியோவில் சொல்லிடுறேன். அப்புறம் இது நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, சார் அன்பாக்ஸ் பண்ணாங்க இல்லையா, ஒரு லக்ஷ்மியோட வாகனம் அவுல் டால் எல்லாம் பூஜா ரூமில் வைக்கிறதுக்காக வாங்கினது. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு நான் சொல்கிறேன் கடைசியாக. அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு இதையே நான் என்ன சொல்கிறது, இது என்ன ப்ராடக்ட், பிளாஸ்டிக் எல்லாம் கிடையாது, இந்த க்ளே மாதிரி தான். இந்த என்ன சொல்கிறது பேர், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஜிப்சம், அந்த மாதிரி மெட்டீரியலில் அந்த கண்ணு தாங்க அழகு, கோழிக்குண்டு மாதிரி அழகு உருண்டையாக இருந்தது. இப்போ வரைக்கும் எங்கள் கடையில் பூஜா இதில் அலங்கரிச்சுக்கிட்டு இருக்குது. சரி, ரோடு பார்த்து வச்சோம்னா லக்ஷ்மி வர மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இப்போ நிறைய என்ன பார்த்துருக்கேன், அந்த டபுள் அவுல் இருக்குல்ல, அந்த கிரே கலர், அதுதான் அடுத்ததாக வாங்க போகிறேன். சரி, ஏன் இது என்னாச்சுன்னு பார்க்குறீங்களா, ஆக்சுவலாக உருண்டையாக இருக்குன்னு சொல்லிட்டு மம்மு என்ன பண்ணா, டபக்குன்னு கண்ணை உடச்சி விட்டுட்டான். அப்புறம் நானும் என்னென்னவோ பண்ணி அப்படியே ஒட்ட வச்சுருக்கேன். சரி, ஏன் டேமேஜ் ஆனதை வைக்கணும்னு சொல்லிட்டு நீ அடுத்தது வேறு ஒன்று புக் பண்ண போகிறேன். பட் அழகாக இருந்தது. இந்த மம்மு கை தான் சும்மா இல்லாமல் நோண்டி விட்டுட்டான். அழகாக இருந்ததுங்க, கோழி குண்டு மாதிரியே கண்ணு. வா, சூப்பராக இருக்குல்ல, அழகாக இருந்தது. இதுக்கு எவ்வளோ பேர் கமெண்ட்ஸ் தெரியுங்களா, அழகாக இருக்குது, லிங்க் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதோட பையன் இருக்கும், உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், செக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய டிசைனெல்லாம் வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லை, வேறு நிறைய டபுள் அவுல் என்னென்னவோ இல்லை, கலர்ஃபுல்லாக. இது வந்து கோல்டன் கலர், சில்வர் இருக்குது, கிரே இருக்குது, நிறைய கலரில் அவைலபிள். ஓகேங்களா, இந்த மாதிரி யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ போடுறது தான் நம்மளோட வேலை. சரி, அடுத்தது 2, அதில் ஃபஸ்ட்டு ஒன்று அப்புறமா பார்க்கலாம். இது வந்து என்னென்னா, நம்ம வீடியோலாம் எடுக்கிறதுக்கு மிஷினில் ஸ்டிச் பண்ணுறப்போ மிஷின்லேருந்து நம்ம ட்ரைபாய்டு வச்சுக்க முடியாது இல்லையா, அதுக்காக மிஷின்லேயே டேபிளில் செட் பண்ணிக்கிற மாதிரி. இப்போ நீங்கள் ஸ்டடி டேபிளில் கூட வச்சுக்கலாம், நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம். இப்போ நான் வந்து சூயிங் மிஷினில் வச்சு நம்ம டைலரிங் வீடியோலாம் போடுறப்போ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டேபிளில் நாப் இருக்கும், அதை லாக் பண்ணிட்டோன்னா அதுலேருந்து ஸ்டாண்ட் வரும், அதில் நம்ம ஃபோனை ஃபிட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் வந்து இதை வந்து மொபைல் ஹோல்டர்னு தான் நினச்சிட்டு இது பண்ணேன். பட் அதோட ஹோல்டர் வந்து வேறு மாதிரி இருக்கிறதுனால எனக்கு இது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாதனால நான் ரிட்டன் போட்டேன். அப்புறம் வேறு இப்போ என்ன வச்சுக்கிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா, இப்போவும் நான் ஸ்டாண்டு வச்சுருக்கேன். பட் அது வந்து அமேசானில் வாங்கினேன். அதோட வீடியோலாம் அமேசானில் இன்னும் நல்லா வாங்கினேங்கிற வீடியோ அடுத்ததாக வரும். கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நல்லா ஒரு என்ன சொல்கிறது, நான் எல்லா வெப்சைட்லேயும் பார்த்து தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு, எதில் சீப்பாக இருக்கும், குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கும்னு பார்த்து தான் உங்களுக்காக நான் ரிவ்யூ பண்ணி போடுவேன். ட்ரஸ்ட் பண்ணலாம் என்ன தாராளமாக. இது எல்லாமே மாட்டிட்டோம். பட் என்னென்னா மொபைல் ஹோல்டர் வித்தியாசமாக இருந்தது, அது மொபைல் ஹோல்ட் பண்ணவே முடியல, அதனால் நான் மாற்றிட்டேன். இன்னும் அடுத்ததாக நீங்கள் டெய்லரிங், நான் சொன்னேன்ல டெய்லரிங்க்கு தேவையான என்னென்னலாம் யூனிக்கான ப்ராடக்ட்ஸு, அப்புறம் சாரி ப்ளீட்டிங்க்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் எங்கெங்கே வாங்கினேன், எவ்வளோ குவாலிட்டியாக எவ்வளோ சீப் ரேட்டாக கிடைக்கும் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் வரும். அப்புறம் நிறைய சாரீஸ் வீடியோ வரும், சுடிதார் செட்டு, மெட்டீரியலு எல்லாத்தோட வீடியோவும் அடுத்தடுத்து வரும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, அதுதான் வாங்கினோம், வேறு ஒன்று அது கூட சேர்த்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைபாட் இருக்குது எங்ககிட்ட ஆல்ரெடி. அதோட நாப்பு மட்டும் உடஞ்சிருச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, கீழே விளக்காட்டினேன் உடச்சிட்டேன்னு சொல்லிட்டு. சரி, நீ அதுக்காக ஏன் மொத்தமாக ட்ரைபாடியவே மாற்றணும்னு சொல்லிட்டு மம்மு தான் ஐடியா கொடுத்தா. அப்படியாம்மா இந்த ஹோல்டர் மட்டும் வாங்கிக்கோ, மீறி போனால் ஒரு 100-150க்குள்ளே தான் இருக்கும், நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா ட்ரைபாட் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா
என்கிட்ட இருக்கிற ட்ரைபாய்டெல்லாம் 900 அந்த சம்திங் அந்த ரேஞ்சில் இருந்துதா. சரி அதை தூக்கி போடுறதுக்கு மனசும் வரல. சரின்னு சொல்லிட்டு இதை புக் பண்ணேன். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி வெறும் பார்ட்ஸ் மட்டும் வேணும்னா கூட நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா மீஷோலேயே கிடைக்கும் எல்லாமே. பாருங்கள், இது பாருங்கள், வெறும் மொபைல் ஹோல்டர் தான். இது வந்து ட்ரைபாடில் நம்ம செட் பண்ணிக்கலாம். நான் காமிக்கலாம் பாருங்கள் உங்களுக்காக. இவ்வளோ பெரிய கெட்டியான ட்ரைபாடு. இந்த ஹோல்டர் இல்லாதனால யூஸ் பண்ணாமையே வச்சுருந்தேன். மேலே லாஃப்டில் வச்சுருந்தேன். அப்புறம் தான் இது கிடச்சோன்னே சரி இதை வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லாவே இருக்குங்க. நம்ம க்ரிப்பு எலாஸ்டிக் க்ரிப்பு கூட இல்லை. இது நல்ல ஸ்க்ரூ டைப் தான். நம்ம ஸ்க்ரூ டைட் பண்ணிட்டோம்னா மொபைல் விழுகாது. அந்த மாதிரி இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்னே சொல்லுவேன். இதோட பைண்டிங்க்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். அப்புறம் நம்மளுக்கு தான் செப்பல் தான் செட் ஆகாது. சரி ஷூ ஆச்சு, நம்ம வாக்கிங் போகிறோமோ இல்லையோ ஷூ வாங்கிட்டு அப்புறம் வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு ஒன்று ஆர்டர் போட்டேன். ஆக்சுவலாக எனக்கு முன்னாடி மம்மு 3 தடவை ஆர்டர் போட்டு கேன்சல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் செல்லாவும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டேன் அப்படி. பட் அதுக்கப்புறம் நான் போட்டேன், எனக்கு கூட வந்துடுச்சு. பட் செல்லாக்கு வரல. மம்மாவோடது கேன்சல் ஆகிடுச்சு, ஆட்டோமேட்டிக் கேன்சல் ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குங்க. ஒரு 300 சம்திங் தான். வா, இது வந்து ஜென்ஸுக்குன்னு தான் போட்டிருக்குது, மென்ஸுன்னு தான் போட்டிருக்குது. பட் நம்ம இதில் லேடிஸும் போடலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அப்புறம் எப்போவுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணுறப்போ ஒரு கவர் போட்டுட்டு அப்புறம் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அதுவும் அழுக்காகக்கூடாது இல்லையா. நம்மளால் ரிட்டன் போட்டாலும் அடுத்தவங்களுக்கும் நம்மளால் கஷ்டம் கொடுக்கக்கூடாது. அதனால் நான் எப்போவுமே ஷூ வாங்கினா இந்த மாதிரி கவர் போட்டு ட்ரை பண்ணுவேன். அதுவும் கொஞ்சம் இத்தனோடு லிட்டில் பிட்டு டைட்டாக தான் இருந்தது, இருந்தாலும் நான் போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் வாங்கினேன். பட் இன்ன வரைக்கும் நான் ஒரு நாள் கூட போடலைங்க. பட் அழுக்கு எல்லாமே ஆயிடுச்சு. ஏன் தெரியுங்களா, செல்லா போட்டுக்கிட்டு போகிறேன் அப்படி டெய்லி ஒர்க்குக்கு போகிறப்போ இது ஒரு நாளைக்கு அது ஒரு நாளைக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது. நல்லா ஃபைன் குவாலிட்டி, நல்லா இருக்குது, கலர்ஃபுல்லாக. இதில் 2 கலர் அவைலபிளாக இருந்தது. சரி இந்த கலர் நல்லாவே இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த கலர் சூஸ் பண்ணேன். நல்லா இருக்குங்க. நம்ம ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் வெறும் கேன்வாஸ் ஷூ மட்டும்தான். இப்போ பாருங்கள் என்னென்ன ஷூ எல்லாம். சரி அப்புறம் செல்லா புக் பண்ணது அடுத்த நாளே வந்துருச்சு. சரி சொல்லிட்டு நம்மளே அன்பாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு என்னோடது எவ்வளோ சூப்பராக இருந்தது. இவரு எனக்கு ஒயிட் ஷூ தான் வேணும்னு சொல்லிட்டு வாங்கினேன். அப்படி இந்த டிசைனில் ரேட் ரொம்ப அஃபோர்டபுள், 250 260 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. புக் பண்ணிட்டு வந்தது. சரி அதே மாதிரி எப்போவுமே இமேஜில் இருக்கிற மாதிரியே தானே இருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம் அப்படி தான் இருந்தது. பட் இது என்னன்னா அந்த ஜிக்ஸாக்காக இருக்கு இல்லையா, அந்த டிசைன் வந்து நான் கூட எம்ப்ராய்டரி போட்டிருப்பாங்க இல்லை வேறு ஏதாச்சும் நல்லா பிரிண்ட்டாக கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தா என்னமோ ஸ்கெட்சில் எழுதுன மாதிரி இருந்தது. அப்புறம் எனக்கு எப்போவுமே இந்த ஷூக்குள்ள எல்லாம் கைவிட்டு எதையாச்சும் உருவம்னா எனக்கு பயமாக இருக்குங்க. நிறைய அந்த மீம்லியெல்லாம் பார்ப்போம்ல, உள்ளேருந்து வேறு ஏதாச்சும் வரும்னு, எனக்கு அதே தான் பயம். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கும். பட் அந்த பிரிண்ட் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, லோ குவாலிட்டியாக இருந்தது. இப்படின்னு சொன்னதுனாவே போகும், வர்றப்பவே பாதி இல்லை பாருங்கள். அது எம்ப்ராய்டரியாக இருந்தால் கண்டிப்பாக இது ஒர்த்துனே சொல்லலாம். பட் இப்போ வரைக்கும் செல்லா போட்டுட்டு போகிற அப்படி என்னன்னா எனக்கு தேவை ஒயிட் ஷூ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சைஸும் கரெக்டாகவே இருந்தது. அதுதானே மெயின் நம்மளுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணிடலாம். ஓகே, டேக் கேர் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.